பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு தவணை நினைவு பிரகாரம் வழிநடத்துவராக. நாம் தேவனை பற்றி அறிவை பற்றி தியானித்து வருகிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே என்ன நன்மைகள் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப தேவனை பற்றி அறிகிற அறிவை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் அவரை பரியாசம் பண்றதுக்கு விட மாட்டார். அவர் என்ன சொல்லாரோ, என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே அவர் சொன்னார்ப்பா செய்யலப்பான்னு சொல்லி பரியாசம் பண்றதுக்கு விடவே மாட்டாரு. அவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால்தான் நாம் தேவனுடைய வசனத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்றதுக்கு விட மாட்டார். ஆகினால அவர் சொன்ன வசனங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நீடிய பொறுமையினாலே நமக்கு எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நீடிய பொறுமை. தேவன் யாருன்னா நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அநீதியான ஒரு நியாயாதிபதி தண்டத்தில் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்றதான ஸ்திரீக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டதுனாலே கர்த்தராகிய இயேசு சொல்றார், அது அநீதியுள்ள நியாயாதிபதியை பார்க்கலாம் தேவன் நீடிய பொறுமையாக இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவர். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்துக்கு மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15:29 வாசிக்கும் போது பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனத்தாப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் பொய் சொல்லாதவர். அவர் தான் சொன்னதை பற்றி மனத்தாப்படுகிறது, ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு மனத்தாப்பட போகிறவரும் கிடையாது. மனமாற அவர் மனுஷனும் அல்ல. அவர் மனமாற மாட்டார். சொல்லிட்டு ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்றதுலாம் கிடையாது. மனம் மாற அவர் மனுஷனே கிடையாது. ஆகையால் தேவனை பற்றி அறிவு பார்க்கும்போது அவர் பொய் சொல்லாதவர். தாம் சொன்னபடியே சொன்னதை பற்றி மனத்தாப்பட மாட்டாரு. மனமாற ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நன்மையானவைகளே நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். தேவன் யார் என்றால் நன்மையானவைகளே செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 32:40-41 கூட வாசிக்கும் பொழுது நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறதை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்கின்றார். அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்கிறதை விட்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்பதான் அதனாலதான் மத்திய 7:12 வாசிக்கிறோம், அவர் நன்மையானவைகளையே செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் தேவன் என்றால் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது அவர் நன்மை செய்கிறவராக இருக்கார். அடுத்தாக மத்திய 6:26 அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் எப்படி இருக்கிறது சொல்லி பார்க்கும்போது சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷத்தர் அல்லவா என்று சொல்லி பார்க்கும்போது 6:30 உடுத்து விற்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். 6:26 வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுடைய பரமபிதா பிழைப்பட்டுகிறார், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷத்தர் அல்லவா என்று சொல்கிறார். அப்ப நம்மை போஷிக்கிறதும் நம்மை முடித்து விற்கிறதும் கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பற்றி அறிவு, கர்த்தரனை போஷிக்கிறவராக இருக்கிறார், கர்த்தரனை உடுத்தி விற்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார், என்னை உடுத்தி விற்கிறவராகவும் அவர் இருக்கிறான்னு சொல்லி நாம் அவரை குறித்து மையப்படுத்துவதாக இருக்கணும், அவரை பற்றி அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறோம், உண்மையுள்ளவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை மறுதளிக்க மாட்டாரு, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், தம்மை தாமே மறுதளிக்காதவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் என்று சொன்னாலே அவர் ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான்ல சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதானே
மெய்யான ஒளியே அவர் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக பிரகாரமா இருக்கிறதான ஒளியிலெல்லாம் நிழல் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே இருள் அதை ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனை பற்றி அறிந்து கொள்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில மிக இன்றியமையாதா இருக்குது. என்றால் தேவனை பற்றி என்னதான் அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருமாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது, நிச்சயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, கெட்ட எண்ணங்கள் வராதபடிக்கு நம்ம தடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகினால் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் சிறைப்பட்டு போக மாட்டோம், சங்காரமாக மாட்டோம். அப்போ தேவனை பற்றி அறிவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிறோம். தேவனை பற்றினதான அறிவு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.